ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வவுச்சர்ஸுமே டூப்ளிகேட் என்ட்ரி ஆகாம எப்படி நம்ம அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ட்டுக்குள்ள போயிடலாம், இல்ல வவுச்சர் டைப்குள்ள போயிடலாம். இதுல வந்து நான் பர்ச்சேஸ்ன்றது செலக்ட் பண்றேன். ஸோ இந்த பர்ச்சேஸ்க்குள்ள போயிட்டோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக் இருக்கும், ஆட்டோமேட்டிக் மேன் ஓவர் ரைட் இருக்கும், மேனுவல் இருக்கும், மல்டி யூசர் ஆட்டோ இருக்கும், நன் இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி நமக்கு பிஹேவ் பண்ணும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம மேனுவல் யூஸ் பண்றோம் அப்படின்னா, மேனுவலா நம்ம வவுச்சர் நம்பரிங் 1 2 3 அப்படின்றது நம்ம கொடுத்து வரோம் அப்படின்னா, ஸோ அதுல வந்து எப்படி நம்ம ஆல்ரெடி கொடுத்த நம்பரை திரும்பி கொடுக்காம எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றது அப்படின்றத அப்படி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட் வெப் டெலிக்கு வந்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ட்டுக்குள்ள போயிடலாம், இதுல வவுச்சர்ஸ் டைப்ல போயிடலாம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு எந்த வவுச்சர் டைப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பர்ச்சேஸ்ன்றது வேணும் அப்படின்னா, ஸோ பர்ச்சேஸ்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் பார்த்தீங்கன்னா இங்க மேனுவலா நம்ம பண்றோம் அப்படின்னா மேனுவல்ன்றது கொடுக்கலாம். இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ப்ரிவென்ட் கிரியேட்டிங் டூப்ளிகேட் வவுச்சர் நம்பர்ஸ். இது வந்து நம்ம எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணிட்டு இதை அப்படியே கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணது அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வவுச்சர்ஸ்க்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி வைக்கலாம். பர்ச்சேஸ்க்குள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வவுச்சர் நம்பர் ஒன்றதை கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்ட்டியோட நேம். ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சப்ளையோட இன்வாய்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா ஸோ அந்த இன்வாய்ஸ் நம்பர் டேட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்ட்டியோட நேம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பர்ச்சேஸ் லெஜர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ குடம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேட்ச் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா பேட்சோட நம்பர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் குவான்டிட்டி கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல சிஜிஎஸ்டி ஹெச்எஸ்டின்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி ஜஸ்ட் இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வவுச்சர் நம்பர் ஒன்ல நம்ம என்ட்ரி வச்சுட்டோம் பர்ச்சேஸ். இப்போ என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வவுச்சர்ஸ்க்குள்ள போயிட்டு பர்ச்சேஸ்க்குள்ள போயிட்டு மறுபடியும் நம்ம ஒன்று கொடுக்க ட்ரை பண்றோம். ஸோ ஒன்று கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழேயே இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் காட்டிடும், ஒரு எரர் காட்டிடும், டூப்ளிகேட் வவுச்சர் நம்பர்ன்றது காட்டிடும். ஸோ நம்ம சேம் அதே நம்பர் கொடுத்து நம்மளால என்ட்ரி வைக்க முடியாது. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் தான் நம்மளுக்கு நம்பர் கொடுத்து நம்மளால சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்த நம்பர் கொடுக்குறேன், கொடுத்து என்டர் பண்ணி இதை சேவ் பண்ணிடலாம். ஸோ சிஜி ஸ்டேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இது அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டேபிள் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 3 1 2ல இருந்து நமக்கு என்ன ஆகும்னா ஆர்டராக நமக்கு வந்திருக்கும். சேம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த 2 கொடுத்து நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி டூப்ளிகேட் வவுச்சர் நம்பர்ன்றது நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு அடுத்த நம்பர் நம்ம மேவலாக கொடுத்து நெக்ஸ்ட் என்ட்ரி நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.